அவருக்கு புரிய வைக்கிறார். ஜாயதே பிரியதேவா கதா சின்னானம் பூத்வா பவிதாவான பூயः அஜோ நித்யः சாஸ்வதோஹம் புராணோ ந அன்யந்தே அன்யமானே ஷரீரே. என்ன சுவார்? ஐயா, இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, இந்த ஆத்மா ஒரு பொழுதும் பிறப்பது இல்லை. என்ன சார், மனுஷன் பிறக்கலாம், சாகலாம். நீங்க என்ன சொல்றீங்க? பகவான் என்ன சொல்ற? பிறப்பதில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்பது ஜீவாத்மா. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் தான் நம்ம உடம்பு. ஆத்மாவுக்கு மேல போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் நம்ம உடம்பு. அந்த உடம்புக்கு மேல நாம இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அப்போ ஆத்மாவுக்கு ஒன்று ரெண்டு லேயர் ஆயிடுச்சு. ஆத்மாவுக்கு உள்ள ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்க பகவான். அப்போ பகவானுக்கு மேல ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு மேல உடம்புங்கிற ஒரு ட்ரெஸ், அதுக்கு மேல நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ், ஒரு 4 லேயர் ஆயிடுது இல்லையா? பகவான், ஜீவாத்மா, சரீரம், சரீரத்துக்கு மேல நாம போட்டுக்கிற ட்ரெஸ். இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நித்தியர்கள். நித்தியர்கள் பகவான் கூடவே, பகவானோடு கூடவே பிறக்கிறவர்கள் ஜீவாத்மா. அவருக்கு எப்பவுமே அழிவு கிடையாது. ஜீவாத்மா நித்தியமா இருக்கு, அழிவே கிடையாது. அப்போ மனுஷன் சாகரானே அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்கு மேல இருக்கிற முதல் லேயர் தான் சாகு. உடம்பு தான் அழிகிறது. உடம்புக்குத்தான் அழிவு இருக்கிறதே தவிர ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால சொல்றார், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமேயாவோ உமக்கே நாம் ஆட்சி செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியறதுக்காக சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்பெல்லாம் இருக்க அப்பெல்லாம் நாங்க இருக்கோம். பகவான் இருந்தப்போ, கண்ணன் அவதாரம் பண்ணினப்போ நாமளும் இருந்திருப்போம். நமக்கு தெரிய என்ன பூர்வ ஜென்ம வாசனை இல்லை இல்லையோ, எப்படி இருந்தோம் தெரியும். ஒருவேளை மாடு பசுவா கூட இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை வத்சாசுரனா அசுரனா கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரிய. அவனோடு கூடவே அடியோடும் நின்னோடும் விரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு பெரியார் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவும் பகவானும் நித்தியம். எப்படி சொல்றது? நித்தியம் மட்டும் இல்லை, ஜீவாத்மா சுத்த ஸ்வயம் பிரகாசம். ஜீவாத்மாவுக்கு கலங்கமே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு கலங்கமே கிடையாது. மனுஷனுக்கு தான் கலங்கம். நம்ம கிட்ட இருக்கிற துர்குணங்கள், கெட்ட குணம், அது இது எல்லாமே யாருக்கு? நமக்குத்தான், நம்ம உடம்புக்குத்தான். ஜீவாத்மா இதுல எதுலையுமே சம்பந்தப்படுவதே கிடையாது. ஜீவாத்மா நித்தியன். எப்படி? பகவான போல ஜீவாத்மாவும் நித்தியன். பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே ஜீவாத்மா சிருஷ்டிக்கப்படுகிறது. நித்தியன். அதுக்கு உசுறு உடம்பு கொடுக்கிறது பகவான் அனுக்கிரகத்தினால. அதுக்கு ஒரு உடம்பு கொடுக்கிறாரோ, அந்த உடம்பு அவர் பார்த்து கொடுக்கிறது. நம்மளை போல சிருஷ்டியப்படும். அந்த உடம்பு எப்ப வரும்? பூர்வ ஜென்ம வினைகள் இருக்கோ இல்லையோ, அந்த வினைகளுக்கு அனுசாரம், அந்த வினைகளுக்கு தகுந்தாற் போல உடம்பு கிடைக்கும். உடம்பு
இருந்தப்போ மறுபடியும் ஏதோ வினை பண்ணுகிறோமோ இருக்கிற காலத்துல நிறைய வினைகள் பண்ணுகிறோம். அப்போ அதுக்கு பேர் முன்ன வினை பண்ணினதற்கு பெயர், முற்பிறவியில செய்து வைத்த பிறவியில செய்து வைத்த வினைகளுக்கு பெயர் பிராரப்த கர்மா. பேர் என்ன? பிராரப்த. இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சஞ்சித கர்மா. சேர்த்தோம் அந்த பிராரப்த கர்மாவில இந்த மூட்டையை கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் வினை பயன் நாம செஞ்சிருக்கோம். அதனால பகவான் நமக்கு சிருஷ்டி பண்ணினார். நாம பறந்தோம். இந்த 100 ரூபாவோட ஒரு 20 ரூபாய் கொடுத்து அனுப்புனார். 20 ரூபாவை கொடுத்து நீ போய் அனுபவிச்சுட்டு வாடான்னு சொல்லி நமக்கு ஒரு பிறவி கொடுத்தார். இந்த 20 ரூபாவை நாம் அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணினோம்? இன்னொரு 30 ரூபாய் சேர்த்தோம். அனுபவிச்சுட்டே இருக்கிறப்போ இன்னொரு 30 ரூபாய் சேர்த்திட்டோம். நம்முடைய முடிவு வந்தெடுத்து அந்திம காலம் வந்தது, முடிவெடுத்து போயிட்டோம். போனால் இந்த 30 அந்த 80ஓட சேர்ந்துடும். அங்க 80 தானே இருக்கு. அதுல இந்த 30ம் போய் சேரும். சேர்ந்தா எவ்வளவு ஆச்சு? 110 ஆச்சு. ஏண்டா 100 கொடுத்து 100ல இருந்து 20 கொடுத்து அனுப்புனா நீ குறைச்சிட்டு வருவேன்னு பார்த்தா நீ இப்ப என்ன பண்ணிருக்க? இன்னொரு 30 இன்னொரு 10 சேர்த்து கொண்டு வந்து இப்ப 110 ஆயிடுச்சு. இப்ப இந்த 110 அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் வரணும். எப்பாரு பறந்துகிட்டே இருக்கிறது நோக்கு வரணும். பறந்து இறந்து இறந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்பு இறப்பு என்ன சொல்ற? பிறவி பெருங்கடல் சம்சார சாகரம்.